சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தனியாக செயல்பட்டு வந்த சி.வி. சண்முகம் அணி மீண்டும் இபிஎஸ் உடன் இணைக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தனியாக செயல்பட்டு வந்த சி.வி. சண்முகம் அணி மீண்டும் இபிஎஸ் உடன் இணைக்கிறது. சென்னை எம்ஆர்சி நகரில் ஆலோசனை மேற்கொண்டிருந்த எஸ்.பி. வேலுமணி தரப்பினர் இபிஎஸ்ஐ சந்திக்க புறப்பட்டனர். சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தனியாக செயல்பட்டு வந்த சி.வி. சண்முகம் அணி மீண்டும் இபிஎஸ் உடன் இணைகிறது. சென்னை எம்ஆர்சி நகரில் ஆலோசனை மேற்கொண்டிருந்த எஸ்.பி. வேலுமணி தரப்பினர் இபிஎஸ்ஐ சந்திக்க புறப்பட்டனர். சென்னை பசுமை வழிச்சாலையில் இபிஎஸ்ஐ சந்தித்து தங்களை மீண்டும் இணைத்துக் கொள்கின்றனர் எஸ்பிவி தரப்பினர். சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தனியாக செயல்பட்டு வந்த சி.வி. சண்முகம் அணி மீண்டும் இபிஎஸ் உடன் இணைகிறது. சென்னை எம்ஆர்சி நகரில் ஆலோசனை மேற்கொண்டிருந்த எஸ்.பி. வேலுமணி தரப்பினர் இபிஎஸ்ஐ சந்திக்க புறப்பட்டனர். சென்னை பசுமை வழிச்சாலையில் இபிஎஸ்ஐ சந்தித்து தங்களை மீண்டும் இணைத்துக் கொள்கின்றனர் எஸ்பிவி தரப்பினர். விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். பிரகாஷ் வணக்கம். சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தனியாக செயல்பட்டு வந்த சி.வி. சண்முகம் அணி மீண்டும் இபிஎஸோடு இணைகிறது. இது குறித்தான மேலும் விவரங்கள். எஸ்.பி. வேலுமணி மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்களான நன்னிலம் காமராஜ், கே.சி. வீரமணி, கே.பி. அன்பழகன், நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் தற்போது சென்னை எம்ஆர்சி நகரில் இருந்து புறப்பட்டு சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்துக்கு தற்போது புறப்பட்டிருக்கிறாங்க. நேற்று தினம் மாலை எஸ்.பி. வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் திருத்தணி அரி, புவனகிரி அருமுடி தேவன் மற்றும் நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் நேற்று தினம் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அந்த பேச்சுவார்த்தையில சில கோரிக்கைகளை முன்வைத்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக கட்சி பதவிகள் மீண்டும் தங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டதாகவும், அதே போல கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் தங்கள் மீது நடவடிக்கை எடுக்க கொறடா சார்பில் கொடுக்கப்பட்ட அந்த கடிதத்தை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த கோரிக்கைகள் தொடர்பாக என்ன முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து உறுதியான தகவல் வெளியாகாத நிலையில இன்று காலை மீண்டும் சி.வி. சண்முகம் அவருடைய அலுவலகத்துல எஸ்.பி. வேலுமணி மற்றும் எஸ்.பி. வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் திரு காமராஜ், கே.சி. வீரமணி, கே.பி. அன்பழகன், நத்தம் விஸ்வநாதன், எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் ஆலோசனை நடத்தினாங்க. நீண்ட நேரம் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் முடிவடைந்து தற்போது எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் அலுவலகத்திலிருந்து எஸ்.பி. வேலுமணி மற்றும் நன்னிலம் காமராஜ், கே.சி. வீரமணி, கே.பி. அன்பழகன், நத்தம் விஸ்வநாதன், திருத்தணி அரி உள்ளிட்டவர்கள் தற்போது எடப்பாடி பழனிசாமி இல்லத்துக்கு புறப்பட்டு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி இல்லத்துக்கு வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பின் மூலமாக மீண்டும் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்து இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே எஸ்.பி. வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் சிலர் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 5 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களாக ஏற்கனவே தங்களை மாற்றிக்கொண்டார்கள். குறிப்பாக ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் திருமால், சந்திரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் திலீபன், காங்கேயம் சட்டமன்ற உறுப்பினர் என்.எஸ். நடராஜன், பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் மோகன், அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் ஹரிபாஸ்கரன் மற்றும் நேற்றைய தினம் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலகிருஷ்ண ரெட்டி ஆகிய 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே எஸ்.பி. வேலுமணி ஆதரவாளர்களாக இருந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களாக மாறிவிட்டார்கள். இந்த சூழ்நிலையில மீதம் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய நிலைப்பாடு என்ன, அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதுதான் கேள்வியாக இருந்து வருகிறது. ஏன் இது ஒரு கேள்வியாக இருக்கிறது என்றால், ஏற்கனவே எஸ்.பி. வேலுமணி ஆதரவாளர்களாக இருந்த சில எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டார்கள். நேற்று முன்தினம் சத்யபாமா, மரகதம் குமரவேல் மற்றும் பெருந்துறை ஜெயக்குமார் உள்ளிட்டவர்கள் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார்கள். நேற்றைய தினம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் இசைக்கு சும்மையா தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். இப்படியாக ஒரு பரபரப்பான ஒரு சூழல் நிறைவேறக்கூடிய சூழ்நிலையில தற்போது எஸ்.பி. வேலுமணி மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடியவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அவர்கள் என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறார்கள், மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆதரவு அளிக்கப் போகிறார்களா அல்லது வேறு என்ன முடிவு எடுக்கப் போகிறார்கள் என்பது ஒரு கேள்வியாக இருந்த நிலையில தற்போது எஸ்.பி. வேலுமணி மற்றும் அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து மீண்டும் அதிமுகவுடன் இணைந்து செயல்படுவதற்கு முடிவு எடுத்திருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பாக தான் இன்று காலை முதலே சி.வி. சண்முகம் அவருடைய அலுவலகத்துல
எம்எல்ஏக்கள் எல்லாம் ஒன்று கூடி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அந்த பேச்சுவார்த்தை சற்று நேரத்துக்கு முன்னர் முடிவடைந்திருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து தற்போது எம்எல்ஏக்கள் ஒரு குழுவாக தற்போது எடப்பாடி பழனிசாமி இல்லம் நோக்கி புறப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. எஸ்.பி. வேலுமணி மற்றும் நன்னிலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ், ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் கே.சி. வீரமணி, பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினர் கே.பி. அன்பழகன், நத்தம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் உள்ளிட்டவர்கள் தற்போது எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் அலுவலகத்திலிருந்து தற்போது புறப்பட்டிருக்கிறாங்க. சி.வி. சண்முகம் இந்த எம்ஆர்சி நகர் அலுவலகத்துக்கு வரவில்லை. அவர் நேரடியாக எடப்பாடி பழனிசாமி இல்லத்துக்கு வந்து விடுவதாக தெரிவித்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.